பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள் சங்கீதம் 100, 4 மற்றும் 5வது திருவசனங்கள். 100வது சங்கீதம் 4 மற்றும் 5வது திருவசனங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்கள், இந்த திருவசனங்களிலே கர்த்தருடைய ஒப்பற்ற குணங்களை குறித்து குறிப்பிடப்படுகிறார். அவருடைய கிருபை, அது மாத்திரமல்ல அவருடைய உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் வரும் காலங்களிலே அதிகமாக இந்த பூமியிலே வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு முறை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கைகளிலே, ஊழியங்களிலே ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மையுள்ள தன்மை, அது தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறை மட்டுமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். ஆகவே ஆர்வமாய் கவனியுங்கள், ஜெபத்தோடு கவனியுங்கள், கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்தவர்களாக அமர்ந்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக சங்கீதம் 92, 14, 15 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவருக்குள் அநீதி இல்லை என்பதும் அறிந்து கொள்ளப்படக்கூடிய விதத்திலே அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பாருங்கள், இந்த இடத்திலே ஆவியானவர் அந்த கர்த்தருடைய உத்தம குணத்தை லிங்க் பண்ணி அந்த உத்தம குணத்தின் மூலமாக மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எப்படி முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் கோடிட்டு காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இதில் அவர் உத்தமர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உண்மையை கடைப்பிடித்து நடத்தி காட்டுகிறவர் தான் உத்தமர். ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே உண்மை, ஸ்தோத்திரம், வேத வாக்கியங்களின்படி மகிமையான அந்த உண்மைத்தனம் இருந்து கொண்டு இருக்கிறது. அது நிமித்தம் அவரை விசுவாசிக்கிற, அவரை அண்டிக் கொள்கிற நமக்கு நம்முடைய முதிர் வயதுகளிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க உதவி செய்கிறார். அவருக்குள்ளே அநீதியே இல்லை. இந்த 2 சத்தியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஆழமாக எழுத விரும்புகிறார். விட்டு கொடுப்போம், கர்த்தரை எழுத அனுமதிப்போம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய கர்த்தர் உத்தமர், கண்மலை, அவருக்குள்ளே அநீதி என்பது அவருடைய சின்ன ஒரு அணுகூட இல்லை என்பதை திட்டமாய் புரிந்து கொள்வோம். அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? நம்முடைய முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நித்தியத்திற்கும் தொடர்கிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார், சங்கீதம் 52:8 குறிப்பிடுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதை ஒரு உருவமாக குறிப்பிடுகிறார். ஒலிவ மரம் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மரம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையில் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது அங்கே இருந்த அந்த ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் அந்த மரங்கள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி அங்கே சென்று வருகிறவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது மாத்திரமல்ல, முதிர் வயது என்றால் எதை குறிக்கிறது? சில பேர் முதிர் வயதுனா உடனே 50க்கு மேலே 60க்கு மேலே நினச்சிட்றோம். அப்படி கிடையாது.
வேதாகமத்தின்படி ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கும்போது அவன் பிள்ளை பெற்றான் என்று வேதத்தில் குறிப்பிடுகிறது. அவருடைய மனைவிக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 99, 100 வயசு. அதில் தான் முதிர் வயது என்று குறிப்பிடப்படுகிறது. மனுஷனுடைய ஆயுசு காலம் 120 வருடம், அதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 90 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசையினுடைய ஜெப சங்கீதம். மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதி. அது பொதுவான உலக வழக்கத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 91 கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்போது கர்த்தர் மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. சோத்திரம். மனுஷனுடைய ஆயுசு காலம் ஆதியாகமம் 6:3 குறிப்பிடப்படுகிறது. என்னுடைய ஆவி மனுஷனோடு எல்லா காலமும் எல்லா நாளும் போராடுவதில்லை, அவன் ஆயுசின் வருஷங்கள் 120 தானே என்று குறிப்பிடுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய லைஃப் ஸ்பேனை குறித்து நமக்கே ஒரு தெளிவான பார்வை தரிசனம் இல்லாமல் இருந்தால் எப்படி? இன்று உலக நாடுகளிலேயே சராசரி ஆயுசு காலம் ஜப்பான் நாட்டிலும் சீனா நாட்டிலும் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சபையிலும் இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரிந்துணர்வு, ஒரு தெளிந்த புத்தி வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட முதிர் வயதிலும் 90 வயதுக்கு மேலேயும் 80 வயதுக்கு மேலேயும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாக கனி தந்து தேவனுடைய சமூகத்திலே தேவன் வைத்திருக்கிற பணிகளிலே செழித்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய பணிகளிலே தேவன் விரும்புகிறபடி நம்மை அதில் அர்ப்பணித்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்குகிறதாக காணப்படுகிறது. பாருங்கள், இந்த சங்கீதம் 92 14-15 தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் என்று, அந்த காலத்திலே தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நாட்டப்பட்டவர்கள். அது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய சபையின் பணிகளிலே, உலக சுவிசேஷ பணிகளிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏதோ சபைக்கு கடமைக்கு சென்று ஒரு சிறு ஜெபத்தை பண்ணிவிட்டு ஒரு காணிக்கையை கொடுத்துவிட்டு வருவது என்றல்ல. ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் கண்கள் என்னுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும் என்று அவர் கூப்பிடுகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அவர் தன்னை உத்தமர் என்று, உண்மையுள்ளவர் என்று உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இதே சங்கீதம் 92:12 வாசித்து பாருங்கள். நீதிமான் பனையைப் போலவும் லீபனோனில் உள்ள கேதுருவைப் போலவும் செழித்திருப்பான் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், பனை மரம் என்றால் நல்ல செழிப்பான மரம். அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் அது எந்த தட்பவெப்ப சூழ்நிலை, எந்த கால சூழ்நிலைகளையும் சமாளித்து, கொஞ்சம் வருடம் மழை இல்லைனாலும் சமாளித்து அது வளர்ந்துடும் பனை மரம். அதே நேரம் அங்கே கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் பேரீச்ச மரம். ஸ்தோத்திரம். பேரீச்ச மரமும் ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரீ. ஸ்தோத்திரம். பாலை வனங்களிலே அது வளரக்கூடியது, செழித்திருக்கக்கூடியது, சுவையான பழங்களை, சத்துள்ள பழங்களை தரக்கூடியது. அது ஸ்தோத்திரம். அதுவும் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கக்கூடியது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மரங்களாக பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுரு மரம் என்றால் அதனுடைய பிரம்மாண்டம் நம்ம வட்டாரங்களில் அதிகமாய் காணப்படுவதில்லை. ஆனால் அது அந்த பகுதியில் மட்டும் வளரக்கூடியது. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய லெபனானிலே அது வளர்கிறது. அதனுடைய உயரம் 150 அடியிலிருந்து 200 அடி வரைக்கும் இருக்கும். அதனுடைய அடிப்பகுதி சுற்றளவு 5 முதல் 10 பேர் சுற்றி நின்று கைகளை கோர்த்து பிடித்து கொண்டால் எவ்வளோ அகலம் இருக்குமோ அவ்வளோ பெரிய அகலம் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வளர்த்தி பெரிய ஒரு தோட்டத்திலே, அது மாத்திரமல்ல பனை மரத்தை போல, பேரீச்சை மரத்தை போல நல்ல பலன் தரக்கூடிய, நீடித்து இருக்கக்கூடிய, எல்லா தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய மரங்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் காண்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் இதை நம்முடைய இருதயங்களிலே எழுத விட்டு கொடுப்போம்.
ஸ்தோத்திரம். இதில் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்து அவர் நம்மை வளர்க்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்த்தியிலும் ஞானத்திலும் விருத்தி அடைந்தார். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவரை போல நாமும் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இம்மையிலும் தேவன் வைத்திருக்கிற ஆயுசு காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்திலும் தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதில் காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டங்களிலே கர்த்தரோடு வைராக்கியமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் எப்படி கர்த்தரை மறந்தார்களோ, சங்கீதம் 78:11 குறிப்பிடப்படுகிறது. கர்த்தர் செய்த அதிசயங்களை, அவருடைய கிரியைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று. பிரியமானவர்களே, இது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், சில நேரங்களிலே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதியிலே கர்த்தர் நம்ம மேலே ரொம்ப பட்சமாக இருப்பார். நம்ம மேலே அவர் அநேக முறை மனதுருகி அற்புதங்களை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய உருக்கமான இரக்கங்கள் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட புதிதிலே உருக்கமான இரக்கங்கள், டெண்டர் மெர்சிஸை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பரபரப்பான சூழ்நிலைகளிலே, காலகட்டங்களிலே அதை மறந்து விடுகிறோம். ஆவியானவர் அதை நாம் எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரங்களிலே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். முந்தினவைகளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். அதே நேரத்தில் பூர்வமான காரியங்களை சிந்தித்து பார்க்கவும் வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதாகம பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிரமமாக வாரத்தில் ஒரு நாள், இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள், அந்தந்த வாரம் அந்தந்த மாதம் கடந்த வருடங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கிருபைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். ரோமர் 1வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதபடிக்கு தங்கள் உணர்வில்லாத சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அந்த இருதயம் இருளடைந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவ்வப்பொழுது கர்த்தரை நினைத்து, கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான வாக்குறுதிகள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், கட்டளைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ், ஹீட் ஆஃப் த டே, அந்த நாளினுடைய உஷ்ணம் நம்மை சில நேரங்களிலே சோர்வடைய செஞ்சாலும் நாம் கர்த்தருடைய காரியங்களிலே ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை வளர்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 5வது திருவசனத்திலே குறிப்பிடப்படுகிறது, அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை அவர் சோதித்து அறிந்தார், தாவீதை சோதித்து அறிந்தார், யோபு என்ற பக்தனை சோதித்து அறிந்தார். யோபு 28 அவர் குறிப்பிடுகிறார், நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியனாக இருந்தாலும் சரி, புடமிடப்படுகிற அனுபவம் உண்டு.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு என்ற பக்தனுக்கு இருந்தது, யோபுவுக்கு இருந்தது. ஆனால் அந்த காரியங்களிலே நாம் கர்த்தருக்கு எஸ் சொல்ல, ஏமேன் சொல்ல பழக வேண்டும். பிசாசுக்கு நோ என்று சொல்ல பழக வேண்டும். அப்படி சொல்ல பழகுவோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கும். பாருங்கள், யோபு பிசாசுக்கு நோ சொன்ன பழகியிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களிலே வந்து அந்த தாக்குதல்களுக்கு எல்லாவற்றிற்கும் நோ நோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையிலே ஆசீர்வதித்தார். இன்று நாம் சோதனைகள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம் பின்வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. அதைவிட விலையேறப்பட்ட நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக, நம்ம வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக கர்த்தர் அதை வெளிப்பட செய்ய அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதிலே அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் எல்லா தீங்கு நின்றும் விலக்கி உங்களை கர்த்தருடைய காரியங்களிலே ஸ்திரப்படுத்துவார். அது அவராலே நடக்கிற ஒரு காரியம். அதை அவர் தன்னுடைய உண்மையின் அடிப்படையின்படி செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் ஆரம்பத்தில் கேட்ட வசனத்தின்படி அப்படியே உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. இன்று நம் மேலே கர்த்தர் காண்பிக்கிற அந்த கிருபை, இரக்கம், தயவு, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை நம்மேலும் நம்முடைய சந்ததியின் மேலும், நம்முடைய சந்ததியின் மாத்திரமல்ல விசுவாச சந்ததியின் மேலும், இந்த முழு பூமியிலும் தூரத்திலிருந்து கர்த்தர் வரவழைக்கிற எல்லார் மேலேயும் அந்த உண்மையுள்ள அணுக்கிரகத்தை அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார், இருக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், அவர் வைக்கிற அந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். சே நோ டு டெவில். பிசாசுக்கு நோ சொல்ல பழகுங்க. நம்ம சில நேரங்களிலே கவர்ந்து இழுக்க முயற்சி பண்ணுகிற எல்லா அசுத்தமான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், மாயையான காரியங்களுக்கு நோ சொல்ல பழகுவோம். அப்பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் அங்கு வெளிப்படுகிறதை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பலன் நம்மை தாங்குகிறதை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு எஸ் 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 ஏமேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய சரீரம் கர்த்தரால் புது பலன் பெற்றது. அவருடைய மனைவி புது பலன் பெற்றார்கள். அவர்கள் 100 வயதிலே, ஆபிரகாமுக்கு 100 வயதிலே, சாராளுக்கு 90 வயதாக இருக்கும்போது தேவனாலே புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இன்று நமக்கும் அப்படி செய்ய வேண்டுமென்று நாம் எந்த காரியங்களிலே தளர்ந்து போயிருக்கிறோம், எந்த காரியத்தில் விட்டு கொடுத்திருக்கிறோம், எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருக்கிறோம், ஸ்தோத்திரம், எந்த காரியத்திலே நாம் இனி பின்னுக்கு போயிடலாமா என்று சொல்லி நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார், உந்தி தள்ளுகிறார். தேவனுடைய வழிகளில் முன்னேறி செல்ல ஜாக்கிரதையாயிரு மகனே மகளே என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். அதிலே முன்னேறி செல்லும் பொழுது தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையை நீங்களும் நானும் காண முடியும். தேவனுடைய மகிமையை காண முடியும், அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும், பெரிய காரியங்களை காண முடியும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மை உத்தமகத்துக்குள்ளே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இதுவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிற ஒரு நற்கனியாக, நற்பண்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி நாம் அதை தியானிப்போம் என்றால் நாமும் அந்த காரியங்களிலே வளருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 2வது வருகையிலே அவருடைய அடியார்களாகிய விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து சொல்லுவார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே,
உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று அவர் சொல்வார். ஆகவே நாமும் அந்த உத்தம குணத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக ஆதியாகமம் 17:1 வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அதுக்கு முன்பதாக அவரே பாடத்திட்டத்தையும் கொடுத்து விடுகிறார். நாம் அதிலே கற்றுத்தேர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆபிரகாமை இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள்ளே மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். யூதர்களும் அவர்கள் தங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களும் அவர்கள் தங்களுடைய தகப்பன் இப்ராஹிம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக அவர் நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய். கர்த்தர் வார்த்தை, அவர் கொடுக்கிற வாயின் வார்த்தைகளுக்கு ஜாக்கிரதையாக இருந்து அதன்படி செய்ய மாத்திரம் கவனமாக இருக்கும்படிக்கு சொல்லுகிறார். அதிலே ஆபிரகாமுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸின் படியாக கர்த்தர் தமது சர்வ வல்லமையை, அதிசயமான வல்லமையை அவருடைய வாழ்க்கையில் அநேக முறை வெளிப்படுத்தினதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, ஸ்தாபனங்களிலே, கர்த்தருடைய சபையிலே, சுவிசேஷ ஊழியங்களிலே ஸ்தோத்திரம் நாம் பங்களிக்கிறதிலே கர்த்தருக்குள்ளே எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்று கர்த்தருடைய சர்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அற்புத அதிசய அடையாளங்கள், மகிமையான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது தான். ஆனால் கர்த்தருடைய அந்த நல்ல குணத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், நீர் எப்பொழுது என்னுடைய வீட்டிற்கு வருவீர், நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் இதில் இன்னும் வளர வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ளே, தேவனுடைய திட்டத்தின் குறிக்கோளுக்குள்ளே அலைன்மெண்ட் பண்ணப்பட்டவர்களாக வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுது தேவனுடைய அதிசயமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோசுவாவின் காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று குறிப்பிட்டார். இன்று நாமும் இந்த உத்தம குணத்திலே வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய பிரயாணங்களிலே, உங்களுடைய அலுவல்களிலே, ஸ்தோத்திரம், உங்களுடைய தனிமையான சூழ்நிலைகளிலே, ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரோடு தனிமையிலே இருக்க பழகுவீர்கள் என்றால் வெளியே போகிற இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே கர்த்தரோடு ஐக்கியத்திற்குள்ளே இருந்து துதி வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையிலும் இருப்பீர்கள் என்றால் வெளியே நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இதே 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 11வது திருவசனத்திலே வாசித்து பாருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையாக இருப்பார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், தேவன் என்னுடைய அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலம் செய்யக்கூடிய துணையாக இருப்பார். ஆங்கில வேதாகமத்தில் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப், எப்பொழுதும் உடனிருக்கும் துணையாளராக அவர் இருந்து கொண்டு இருப்பார்.
எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் உத்தம குணத்தை பற்றி சில காரியங்களை சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளும்படிக்கு செய்து கொண்டு வருகிறார். இன்னும் இருக்கிறது, உத்தம விசுவாசம் இருக்கிறது, உத்தம கூட்டாளி இருக்கிறார். நாமும் உத்தம கூட்டாளியாக வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய உண்மை 1000 தலைமுறை மட்டுமாக இருந்து கொண்டே இருக்கிறது. He is faithful, faithful, faithful. இந்த நாள், இந்த நிமிடத்திலே நீங்கள் அதை குறித்து திட்டமாய் உங்கள் இருதயங்களிலே எழுத விட்டு கொடுங்கள். அவர் உண்மை உள்ளவராக இருந்து ஸ்தோத்திரம், வரவிருக்கக்கூடிய காலங்களிலே கர்த்தருடைய காரியங்களிலே உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்கு அருமையானவர்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்தோத்திரம், நாம் கலந்து கொள்ளுகிற கர்த்தருடைய சபையிலே ஸ்திரப்படுத்துவார். ஊழியங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை பயன்படுத்துவார். உங்களுடைய ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். பனை மரத்தை போல, பேரிச்ச மரத்தை போல, கேதுரு மரத்தை போல, ஒலிவ மரத்தை போல வளர்ந்து செழித்து கனி கொடுப்பீர்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து இயேசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். நம் கர்த்தர் கடந்த காலங்களிலே நமக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, மகிமையான காரியங்களை மறந்திருக்கிறோமா? ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை மறக்கக்கூடாது. அதை வருங்கால சந்ததிக்கு அவைகளை தெரிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காலம் உண்மையாக இருந்திருக்கிறார், அதையும் வருங்கால சந்ததிக்கு தெரிவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய முகம் அவர்கள் மேலேயும் பிரகாசிக்கும். வரவிருக்கக்கூடிய சந்ததிகள் மேலே பிரகாசிக்க போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்கு இன்னும் கிருபை கொடுப்பீராக, அபிஷேகம் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரோ உண்மையுள்ளவர். சங்கீதம் 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தரோ உண்மையுள்ளவர், எல்லா தீங்கினின்றும் விடுவித்து அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய காரியங்களிலே நீர் ஸ்திரப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் இருக்கிற தீங்குகள் விலகி போவதாக. இரத்தம் தெளிக்கப்படட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்ல முடியாது. விடுதலை உண்டாகட்டும், ஜெயத்தின் அக்னி இறங்கட்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்க்கை போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர பிரகாரமான வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், நெருக்கடிகள் நீங்குவதாக. மன ரீதியான குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களிலே நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாயிருந்து செழித்திருப்பார்கள் என்று சொன்ன முடியும். தேவனாகிய கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவருக்குள் அநீதி இல்லை என்பதையும் விளங்கத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி இப்படி அதிசயமான அனுக்கிரகம் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டுமாறு. அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களில் இறங்கட்டும். உம்முடைய நாம மகிமைக்கென்று பரலோகத்தின் ஒத்தாசை அதிகமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபை பெருகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை இன்னும் பெருகட்டும். இன்னும் உங்கள் இரக்கம் தயவு பரிபூர்ணமாக உண்டாயிருக்கட்டும். உமக்கே சகல துதி கன மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.